ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இது காலையில் 5:30 மணிக்கு எடுத்தது தான். நான் தான் சொன்னேன்ல 4:45க்கே எந்திரிச்சிட்டேன்னு. 5:30 மணிக்கு இதில் மசூதியில் பாங் சொன்னாங்க. பாங் சொல்லும்போது வாசல் கதவை திறந்து வச்சா வானவர்கள் வந்து நம்மளுக்காக உணவு தட்டு வச்சுட்டு நிற்பாங்க. யார் காலையிலேயே எந்திரிச்சு வெளிச்சமாக அவங்க வீட்டில் லைட்டு போட்டு கதவை திறந்து தொழுகிறாங்களோ அவங்க வீட்டுக்கு அன்னைக்கான ரிசக் வந்து அல்லாஹ் கொடுத்து அனுப்புகிறான் அப்படின்றது அதான் உண்மை. கொடுத்து அனுப்புகிறான் அப்படின்றது. ஒரு நாள் கூட காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு அந்த பாங் சொல்லும்போது இன்றைக்கி 5:30 மணிக்கு கொடுத்தாங்க. ஒரு நாள் டைம் கொஞ்சம் கொஞ்சம் மாறும். 5:30 மணி கரெக்டாக ஒரு நாள் கூட அந்த கதவை திறக்க விட மாட்றானுங்க. வானவர்கள் உணவு தட்டு எடுத்துகிட்டு வந்து உக்காந்தா கூட இவனுங்க என்னை கதவை திறக்க விட மாட்றானுங்க. தப்பி தவறி கதவை திறந்தோம் இவனுங்க எஸ்கேப் ஆகிடுவாங்க. இந்த குட்டியும் கிளம்பு. இப்போ இந்த குட்டி தான் மும்பரமாக நிற்கிறா. அவனை நான் மிரட்டி உட்கார வச்சிட்டேன் ஒரு வழியாக. இவ தான் அடங்க மாட்டா கொஞ்சம் கூட. அப்பயும் சொல்கிறேன், இருங்கடா, அல்லாஹ் நம்மளுக்காக வந்து ஃபுட்டுலாம் கொடுத்து அனுப்புவாங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கடா, கதவு திறந்து வைப்போம், அப்போ தான்டா நம்மளால் சாப்பிட்றதுக்கு அல்லாஹ் பரக்கத் கொடுப்பாங்க, கொஞ்சம் கதவை திறக்க விடுங்கடா அப்படின்னு கெஞ்சுறேன். கதவை திறக்கவே விட மாட்டேங்கிறாங்களே. அந்த கதவை திறந்துட்டு நான் உள்ளே வந்துட்டேன்னா பின்னாடி இவனுங்க ஃபஸ்ட்டு போயிடுவானுங்க. நான் இவனுங்க பின்னாடியே ஓடணும். அந்த இருட்டில் போய் நான் எங்கே தேடுறது இவனுங்களே? அதனால் நான் வாசலில் உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் திறக்க விடுங்கடா அப்படின்ற. இந்த குட்டி பாருங்களேன். தோட்டத்து கதவு திறந்து விட்டுருவேன். அந்த பனி பெய்யுதுன்னு சொன்னேன்ல, என்ன தான் தோட்டத்து கதவு திறந்து விட்டு அவங்க வெளியில் இருந்தாலும் இந்த கதவு திறக்கிற சத்தம் கொஞ்சம் கேட்டால் கூட போதும், அயான் காதில் எப்படி தான் விழுவுமோ அந்த சவுண்டு. அந்த ஸ்பீக்கர் வச்சுருக்கானா என்னன்னு தெரில, கதவுலேருந்து அவனுக்கு லிங்க் இருக்கா என்னன்னு தெரில, ப்ளூடூத்தை காதில் வச்ச மாதிரி டக்குன்னு திறந்தானே வந்து இவன் நிற்பான் ஃபஸ்ட்டு. கதவை திறக்கிறதுக்கு எங்கள் வீட்டில் ஆசையே கிடையாதுங்க. கொஞ்ச நேரம் வெளியில் போயிட்டு உள்ளே வரத்துக்கு கூட ஆசை கிடையாது. இவங்க 2 பேரும் எங்களால் சமாளிக்கவே முடியலங்க. நான் சொல்லிக்கிட்டே வரேன், அடே சைத்தான்கா பச்சா, கொஞ்ச நேரம் இருங்கடா, கதவை திறக்க விடுங்கடா அப்படின்னு. இந்த 2 சைத்தான்கா பச்சாவும் கேட்கவே மாட்டேங்குதுங்க. கொஞ்ச நேரம் உட்காருங்கடா. அந்த கொஞ்சம் ஒரு 2-3 நிமிஷம் தான் சொல்லுவாங்க. அந்த 2-3 நிமிஷத்துக்கே என்னை படாத பாடுபடுத்துதுங்க. எங்கள் பாப்பா உட்காந்து படிச்சுட்டு இருக்கு. அவள் சொல்கிறாம்மா தாப்பா போட்டு விடுமா, ஏம்மா நீ வேற கத்திட்டு இருக்க இவங்க கிட்டேன்னு. நான் அப்போ தாப்பா போட்டு விட்டுட்டேன். முடிஞ்சிடுச்சு, பாங் சொல்லி முடிஞ்சிடுச்சு. எப்பா உங்களை வச்சு என்னால் சமாளிக்க முடியடவா அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். பாருங்கள், மேடம் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டுறாங்க. இந்த மேடம் மட்டும், குட்டி மேடம். அந்த சாராவது பரவாயில்லைங்க, ஒரு அளவுக்கு கேட்குறாரு. வெளியில் எந்திரிச்சு அந்த பக்கம் உட்காந்துருக்கா மதில் மேலே. நான் போய் வீடியோ எடுத்துகிட்டு போனோன்னே நான் கிட்ட போகிறேன். நான் பயந்து இறங்கி ஓடி வந்துட்டான். ஆளை பாருங்க. இப்போ பண்ணுறதெல்லாம் இவ தான் வில்லத்தனம். அயான் ரொம்ப பாவம் தான் சொல்லப்போனால்.